அடுத்ததாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இப்பொழுது சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு. முதலாவதாக செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதியை சார்ந்த சுபிக்ஷா என்ற மாணவிக்கு பார்த்தது நிஜமா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது அதுக்கான பாராட்டு நமக்கு கிடைக்கிறப்ப தான் அதோட வேல்யூ தெரியுது. அண்ட் வாழ்க்கையில் இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற மோட்டிவேஷன் கிடைக்குது. அண்ட் நம்ம மாநிலத்தில் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி குடிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் படிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரே கழகம் நம்ம டிவிக்கே தான். இதுதான் நமக்கு தேவையான மாற்றம். அண்ட் நம்ம ஜெனரேஷன்ல நம்ம விஜய் அண்ணா நம்ம ட்ரக்ஸ் இல்லாத ஒரு சொசைட்டியாகவும் எஜுகேஷனுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் தர ஒரு சொசைட்டியாகவும் கொண்டு வருவாருன்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அண்ணா கண்டிப்பா நீங்க அந்த மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு நம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இது கனவா நிஜமானே எனக்கு இன்னும் கூட எனக்கு புரியலை. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படிப்பட்ட நபரை இன்னைக்கு நேரில் சந்திச்சு அதுவும் இப்படி ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டேன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பேர் அனுஸ்ரீ. தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரினா. இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டராக வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை இயற்றின அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ன்னு சொல்லிட்டு. அப்படி கல்வியால் சிறந்தவர்களை ஒன்று சேர்த்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் புரட்சி. விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த விஜய் அண்ணாவிற்கும் விழா குழுவினருக்கும் என் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அனைவரின் வாழ்விலும் வெற்றியும் தோல்வியும் கண்டிப்பாக இருக்கும். அதேபோல் விஜய் அண்ணாவின் வாழ்விலும் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் பார்த்திருக்கிறார். ஆனால் அவர் வெற்றியில் அமைதியாகவும் தோல்வியில் துவண்டு விடாமலும் இருப்பதால் தான் அவர் முன்னிலையாகவும் முன்னோடியாகவும் இருக்கிறார். அப்போது அவர் தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வந்திருப்பார் என்று யோசித்த போதுதான் இந்த கவிதை வந்தது. விஜய் அண்ணா தோல்விகளை பார்த்தும் சவால்களை பார்த்தும் இப்படித்தான் பேசியிருப்பார்.
வீழ்ந்திடுவேன் என்று நினைத்தாயோ? வீழ்ந்து வீழ்ந்து எழும் மலை அல்ல நான், வீழாமல் வீற்றிருக்கும் மலை நான். இலை அசைத்திடும் தென்றல் காற்று அல்ல நான், இமயம் புரட்டிடும் புயல் நான். உயரே பறக்கும் ஊர்க்குருவி அல்ல நான், ஆகாயமே அன்னார்ந்து பார்க்கும் கழுகு நான். வளைந்து கொடுக்கும் வில்லல்ல நான், வளையாமல் குறித்தாக்கும் அம்பு நான். ஊதி அணைத்திடும் சுடர் அல்ல நான், விழுங்கியதை தனதாக்கும் நெருப்பே நான். அணை போட்டு தடுத்திடும் நதி அல்ல நான், என் பாதையில் ஆக்ரோஷமாய் பயணிக்கும் காட்டாறு நான். வலை போட்டு பிடித்திடும் மீன் அல்ல நான், சுனாமியில் நடைபழகும் திமிங்கலம் நான். பதுங்குவதால் பயந்து விட்டேன் என்று நினைத்தாயோ? பதுங்குவதே பாயத்தான் என்பதை மறந்தாயோ? எழுச்சியும் புரட்சியாய் மாறும், உருமலும் கர்ஜனையாய் மாறும். 1000 சூரியனாய் உன் நிற்பேன், நீ சாம்பலாகும் முன் என் வெற்றியை உலகமே உறக்க சொல்லும், உரத்து சொல்லும். உன் செவிப்பறை கிழிய. நம்ம எல்லாருமே விஜய் அண்ணாவை நம்மளுக்கு ரோல் மாடலா வச்சுட்டு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்.